கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்று நாளுக்கான வசனம் கூட பார்த்திங்கன்னா, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த வசனம் பார்த்திங்கன்னா வெளிப்படை சுவிசேஷத்தில் இருக்குது. ஓகேங்களா? 19வது அதிகாரம் 8வது வசனத்தில். இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டதுன்னா, நம்மளுக்காக சொல்லப்பட்டது. மணவாளனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற மணவாட்டிக்காக சொல்லப்பட்ட வசனம் இது, இல்லைங்களா? நம்ம எல்லாம் யார்? மணவாட்டிகள். யாரை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம்? ஏசப்பாவை. அவரே மணவாளன், இல்லையா? ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வருகையின் போது நம்மலாம் என்ன பண்ணுவோம்? நம்மலாம் அழைக்கப்பட்டவர்கள், இல்லையா? நம்மலாம் மணவாட்டிகள், சரியா? இப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. பிரகாசமான ஒரு வஸ்திரம் தராங்க. ஆக்சுவலாக நம்ம மேரேஜ் பண்ணுறோம், ஒரு மேரேஜ் பண்ண போகிறோன்னா நம்மளுடைய காஸ்டியூம் எப்படி இருக்குங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்போம், இல்லையா? ஒயிட் கவுனோ ஒயிட் சாரியோ எது நம்ம கல்ச்சர் பிரகாரம் நம்ம வியர் பண்ணி நம்ம மேரேஜ்க்கு தயாராகுவோம். அதே போல் ஆண்டவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற நம்மளுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? ஒயிட் கலரில் மெல்லிய வஸ்திரத்தை தராரு. சரிங்க. இப்போ அந்த மெல்லிய வஸ்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுக்குன்னு ஒரு சில நீதிகள் இருக்குது. இந்த குணாதிசயங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைங்களா? இப்போது நம்ம ஆவியின் கனிகள் சொல்கிறோம்ல, சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லாமே இந்த கனிகள் எல்லாமே எந்த ஒரு பரிசுத்தவான் கொடுக்குறானோ அப்படிப்பட்ட செயல்களைத்தான் இங்கே பரிசுத்தவான்களுடைய நீதின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணுமா? ஆவியின் கனிகள் எல்லாத்தையும் கடைபிடிச்சி யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பொய் சொல்லவோ புறம் கூறவோ கூடவே கூடாதுங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ எதுக்காகவோ எந்த நேரத்துலையும் எப்படி இருக்கணும்? நம்ம உண்மையும் உத்தமனுமாக இருக்கணும், சரிங்களா? இன்றைக்கு ஏன் இந்த வார்த்தைகளை கொடுக்குறாருன்னா, இன்னைக்கு நம்ம பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோன்னா நிச்சயமாக ஆண்டவருடைய வருகையின் போது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டோம்? மெல்லிய வஸ்திரம், வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டு நம்மளை ஆண்டவர் மணவாட்டியாக ஏற்றுக்கொள்வார். அதனால் இன்றைய நாளிலிருந்து, இன்றைக்கே முடிவெடுங்க, இன்றைய நாளிலிருந்து நான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரமே செய்வேன், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் ஒரு காலும் செய்ய மாட்டேங்கிற முடிவை இன்றைக்கி எடுத்து இன்னையிலேருந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளும் என்னவாயிடுவோம்? தேவனுடைய மணவாட்டியாக நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படுவோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புறீங்கன்னா ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட்.